குருவாரம் அப்படின்னு சொல்லப்படும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இறைவனை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது, அது மட்டுமல்ல, இந்த 3 பொருளை வாங்கி தானம் கொடுக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவ ஆலயங்கள் நடைபெறும் பிரதோஷ பூஜை, பிரதோஷ நேரத்தில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில் பார்த்தோன்னா, வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பங்குனி மாத வளர்ப்பிறை பிரதோஷம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷத்தன்னைக்கு இந்த ஒரு 3 பொருளை வாங்கி நம்ம தானம் கொடுக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் வரும், தைரியம் கூடும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். குருவார பிரதோஷம் அப்படிங்கிறது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ தினம். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு அற்புதமான தினம். அந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம் ஏப்ரல் 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இந்த ஒரு 3 பொருளை